ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமான அதிகாரத்தை கொடுத்தார் என்றால் அது உபாகமம் 28ஆம் அதிகாரம். ஆசீர்வாதம்னா என்ன, சாபம்னா என்ன என்பதை விளக்குகிற அந்த முக்கியமான அதிகாரம் அது. அவருடைய கற்பனைகளை கைகொண்டு நடக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி நடக்கும் பொழுது, அவருடைய வசனத்தை முன்னிறுத்தி நடக்கும்போது, இப்ப நம்ம நிறைய நேரத்துல உன்னை வாழாக்காமல் தலையாக்குவா, நீ கீழாக்காமல் மேலாவாய், நீ வருகையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு சொல்லி பிரசங்கிக்கிறதை நாம் கேட்டிருக்கிறோம். அதுல ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்துதான் இந்த ஆசீர்வாதத்தையே தருகிறார். அவர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைகொண்டு நடக்கிற, அவருடைய வார்த்தையை முன்னிறுத்தி நடத்துகிற மனுஷன் தான் அப்படி ஆசீர்வதிக்கப்படுவான். ஏன்னா the word of God, கர்த்தருடைய வார்த்தை, அதுதான் ஒரு மனிதனை சரியான பாதையில் நடத்தும். கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. கர்த்தருடைய வார்த்தையில் அபிஷேகம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தையில் சுகம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தையில் சத்தியம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை பலம் உள்ளது. அரண்களை நிர்மூலமாக்குகிறது. நீங்க சங்கீதத்துல வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுமா, பெண்மானை ஈனுமடி செய்யுமா. அவருடைய சத்தம் பராக்கிரமம் உள்ளது. அப்ப அவருடைய வார்த்தைய பிடித்து கொண்டு நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் அதற்கு முன்பாய் நிற்க முடியும்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருகிற வாக்கு தத்தங்கள் நாம் பிடித்து கொண்டால் அதான் ஆசீர்வாதங்க. நீங்க அதுதான் ஆசீர்வாதம். போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். வரும்போது ஆசீர்வாதம், போகும்போது ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதம்னு என்ன? பாதுகாப்பு. இன்னைக்கு அநேகர் போகிறவர்கள் திரும்புகிறதில்லை, திரும்புகிறவர்கள் போகிறதில்லை. தேவனுடைய பாதுகாப்பு ஒரு மனிதருக்குள்ள அவனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை நம்பிட்டா போதும். We have to believe in God's word. The word of God is powerful. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வைக்கணும், அதை பிடிச்சுக்கணும். கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாரு, என்னை வாழாக்காமல் தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் மேலாவார், நான் வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் அப்படி நம்ம அசால்ட்டா, அதாவது நிர்விசாரமா இருப்போமே ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, சுதந்திரிக்கவே முடியாது. காரணம் என்னன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அறிக்கையிட தான் அது பூக்கும். அறிக்கையிட தான் அது வளரும். அறிக்கையிட தான் அது தன் வேலையே செய்யும். நீங்க ஏசாயாவோட வாசி பார்த்தீங்கன்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என் வார்த்தையை நான் அனுப்பி அது தன் வேலையை செய்யாமல் என்னிடத்தில் என்ன பண்ணாதான் திரும்பாது. மழையை நான் அனுப்பும்போது அது நிலத்தில் பட்டு அது விளைவை தருவது போல என் வார்த்தை நான் அனுப்பி அது தன் வேலையை செய்யாம என்னிடத்தில் திரும்பாது. ஸோ அந்த வார்த்தையில வல்லமை இருக்கு முதல்ல. ரெண்டாவது, அந்த வார்த்தை எந்த மனிதன் பிடித்து கொள்கிறானோ அந்த மனிதனை அந்த வார்த்தை உயர்த்தும். நம்ம வீட்டில் வச்சிருப்போம் பெருசா படம், பெருசா வசனம் வச்சிருப்போம். என்னெல்லாம் வச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த போர்டு இருக்கும். அந்த போர்டு வாங்கி மாட்டினதோடு சரி, அதை வாங்கும்
வாங்கும்போது கடையில் ஒரு தடவை பார்த்துருப்போம். அதோட வீட்டில் வந்து மாட்டிட்டு அப்படியே திக்கு போவோம். அவ்வளோதான். அது பாட்டு நீங்கள் ஒட்டரை பிடிச்சி அது கிடக்கும். நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இன்று முதல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டார் ஆண்டவர். போய் ஆசீர்வாதம் வந்துருமா? வரவே வராது. அதை நான் அறிக்கையிட வேண்டும். நீங்க சொன்னீங்களாப்பா, இன்றைக்கு என்னை ஆசீர்வதிங்க, அந்த ஆசீர்வாதத்தை நான் காண எனக்கு உதவி செய்யுங்க, அதை நான் அனுபவிக்க எனக்கு உதவி செய்யுங்க, அதை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, அதை இழந்து போகாதபடி அந்த ஆசீர்வாதங்களை நான் ஆண்டவரே நான் அதை சுதந்திரிக்க எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி பாருங்க. இப்ப சமீபத்தில் ஒரு சகோதரி, அந்த பிள்ளைக்கு வயிற்றுல கட்டி, இந்த ஃபைப்ராய்டு. அப்போ அந்த ஃபைப்ராய்டு கட்டி இருக்கிறதுனால அந்த பிள்ளை கர்ப்பமாக முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க மாமியாருக்கு விசுவாசம், அவங்க மாமியாருக்கு பயங்கர விசுவாசம். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என் மருமகளுக்கு குழந்தை இல்லை, கர்ப்பப்பை வர கட்டின்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறதே தெரில, ஆப்ரேஷன் பண்ணால் கர்ப்பப்பை பாதிக்கப்படும், இதில் என்ன செய்யலாம்? சொல்ல ஒன்றுமே இல்லை சிஸ்டர், நம்ம ஜெபம் பண்ணுவோம், அவர் செய்ய மாட்டார் அற்புதம். சிலர் சொல்லுவாங்க ஞானம் வேணும், நமக்கு ஆண்டவர் அறிவு தந்திருக்கா, ஞானத்தை தந்திருக்கா, ஜெபம் பண்ணா நடக்குமா? சில அதிக புத்திசாலிகள் இருக்கும், அதிக படிப்பாளி இருக்கும். சொன்னேன் ஜெபிப்போம் சிஸ்டர், அற்புதம் கர்த்தர் செய்வார். அப்போ அந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ணோம். அப்போ அவங்க மாமியார் சொன்னாங்க, அவளுக்கு வயிற்றுல ஃபைப்ராய்டு கட்டி, ஒரு பெரிய கட்டி 8 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னேன் இருக்கட்டும், அது பாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், குழந்தையை கர்த்தர் தரட்டும், அதெல்லாம் கர்த்தர் மாற்றி விடுவார். என்ன ஒரு ஆச்சரியம், அந்த பிள்ளை கர்ப்பமானா. அவள் கர்ப்பமாகி அவங்க அந்த கர்ப்பமாய் 3 மாதம் 4 மாதத்துக்கு வரல, யாருக்குமே சொல்ல, 5ஆவது மாதம் சொல்லிட்டாங்க எல்லாருக்கும். அப்போ அவங்க வீட்டிலே அவங்க அக்கா கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகி குழந்தை இல்லை, போகாத டாக்டர்ஸ் இல்லை, போகாத இடங்கள் இல்லை. இதுக்கு இந்த பிள்ளைக்கு குழந்தை, ஒரு பெண் குழந்தை, நல்ல சுகமாக பிறந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கட்டியினுடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அந்த குழந்தை பிறந்த உடனே அதை பார்க்க அவங்க அக்காலாம் வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்களுக்கு அந்த குழந்தைய பார்க்கும்போது ஒரு ஆசை, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம். நான் போயிருந்தேன் அந்த டைமில், குழந்தை பிறந்த டைமில் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்க போயிருந்தேன். அப்போ அந்த பிள்ளை அழுதா. நான் சொன்னேன், கவலைப்படாதம்மா, அவங்க வீட்டுக்காரோட வந்திருந்தா சென்னையிலேருந்து. சொன்ன ஜோமனோ, உனக்கும் ஒரு குழந்தைய தருவேன். அவளுக்கு நான் டாக்டர்லாம் பார்த்துட்டேன் ஃபாதர். அப்படியாம்மா, சரி, அவங்க லோ சான்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன், என்ன லோ சான்ஸ் இருக்குன்னுட்டாங்கல்ல, இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை, லோ சான்ஸாவது இருக்குல்ல, உனக்கு கிடைக்கும், நீ கவலைப்படாத. அந்த பிள்ளைக்கு ஜோம் பண்ணோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்கு, ஜோம் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், அந்த பிள்ளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு. எனக்கு பெரிய சந்தோஷம். 7 மாதம் 7 மாதமாக இருக்கும்போது எனக்கு சொன்னாங்க. அந்த ஃபேமிலி சொல்லலை, வேறொருவர் எனக்கு சொன்னாங்க. சரி, நான் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம சந்தோஷப்படணும்ல, கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நமக்கு அந்த செய்தி வர்றது காரணம்னே கர்த்தரை மகிமைப்படுத்த. போன வாரம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, ஒரு அழகிய பெண் குழந்தை. அவங்க சொன்னதுதான், நீங்க சொன்னபடியே அந்த பிள்ளை அழகிய பெண் குழந்தைய கர்த்தர் தந்திருக்கார் பாஸ்டர். அந்த பிள்ளைக்கு வாக்கு தத்தத்தை அந்த மகள் விசுவாசித்தான். நீங்க சொன்னீங்களே, அந்த ஊழியக்காரர் மூலமா என்கிட்ட பேசினீங்களே,
எனக்கு ஒரு குழந்தையை தருவேன். அவ விசுவாசித்தா. நாம கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்ததுனால அங்க அற்புதம் நடக்கல. அவங்க விசுவாசித்து விசுவாசித்து கேட்டதினால கர்த்தர் அதை கட்டளையிட்டார். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டால் நாம் விசுவாசிக்கணும். இப்ப அந்த குழந்தை பிறந்ததுக்கு அவங்க சொல்லல, அதெல்லாம் சொல்லல, அப்படியே இல்லை. அவங்க சொன்னாலும் சரி சொல்லலனாலும் சரி நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஆண்டவர் அந்த பிள்ளையினுடைய பல வருட கண்ணீரை துடைத்திருக்கிறார். இதான் நமக்கு வேணும். நம்ம என்ன கடவுளா? நம்ம கேட்ட உடனே எடுத்து கையில கொடுக்கறதுக்கு இல்லை. கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால அவங்க சொல்லணும்னு நான் விரும்பல. ஆனா கர்த்தர் அந்த குழந்தைய ஒன்றை தந்திருக்கிறாரே, அந்த பிள்ளையினுடைய துக்கம் மாறி, மலடி என்கிற வார்த்தை மாறி, ஒரு குழந்தைய கர்த்தர் எனக்கு தந்திருக்காரு. எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. அந்த சந்தோஷத்தை நாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறோம். அவ்வளவுதான். அதுதான் நமக்கு பெரிய சந்தோஷம். நாம ஜெபித்தோம், கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அவங்க விசுவாசித்து பெற்றுக்கொண்டாங்க. இந்த காலை வேளையில இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு கூட ஏதோ ஒரு அற்புதத்திற்காக நீங்க காத்திருக்கலாம். யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் a miracle. யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் காட்ஸ் டைம். தேவன் எனக்கு அதை செய்ய மாட்டாரான்னு சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிறேன். நானும் அப்படிதான் இருக்கேன். எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும்னு நான் காத்திருக்கிறேன். நீங்களும் இப்படி காத்திருக்கலாம். அந்த அற்புதம் நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாச்சும் நான் ஆண்டவருக்காக உண்மையா இருப்பேன்னு சொல்லி வைராக்கியத்தோடு இருக்கலாம். கவலைப்படாதுங்க. அவர் வாக்கு தத்துவத்தை மட்டும் பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு வாக்கு பண்ணியிருப்பார்ல, அதை மட்டும் சொல்லுங்க. இந்த வாக்கு தத்துவம் தந்தீங்க இல்லப்பா, சாராளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, என்னை ஆசீர்வதிங்க. ஈசாக்குக்கு வயசாகி போச்சு, 40 வயசு ஆயிடுச்சு. பொன் பார்க்க போனாங்க, கிடைக்குமான்னு தெரியல. ஆனா கர்த்தர் கூட வருவான்னு ஆபிரகாம் சொல்லி அனுப்பினார் எலியேசர்ட்ட. எலியேசர் நேரம் மாமா வீட்டுக்கு தானே கொண்டு போனாரு. மாமா பொண்ணு தானே கூட்டு வந்தான். துணை செய்கிற ஆண்டவர். திருமண காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். வேலையே இல்லை, எனக்கு ஒரு வேலை வெட்டியுமே இல்லைன்னு யாக்கோபு இருந்தான். அவனுக்கு ஒரு நல்ல மந்தையை மேய்க்கிற நல்ல ஒரு தலைமைத்துவ பண்புள்ள ஒரு வேலையை கர்த்தர் அந்த நாட்கள், அதான் பெரிய வேலை, அதை கொடுத்தாரு. யோசேப்பு அடிமையா போனான். அவனை அடிமைத்தனத்திலிருந்து தூக்கி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நிறுத்தினார். இதான் நம்முடைய ஆண்டவர். அவர்கள் வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டார்கள். He lifted each and every person when they believe on God's word, when they had a faith on God's word, when they had faith in their heart that God has promised in my life, it shall be completely fulfilled in my life, because who had promised. யார் எனக்கு, யார் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் யார் என்றால் He is Almighty God. He is Almighty God. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சொல்லியிருக்கிறார், அதை நிறைவேற்றுவார். உங்க வாழ்க்கையில அதை நிறைவேற்றவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில உங்கள் கண்ணீரை துடைத்து விடுங்கள். கர்த்தருடைய அற்புதத்தை காண்பீர்கள். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை அவர் உங்களுக்கு செய்கிறார். விசுவாசிங்க. வாக்கு தத்தத்தை மறுபடியும் சொல்லுங்க. உங்களுக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு தந்த வாக்கு தத்தத்தை சொல்லி அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. அற்புதங்களை காண்பீர்கள். ஆமென். ஆமென்.